ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான 7 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். வாழைப்பூ, வாழைக்காய் இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது கை அங்கங்கே கருப்பாயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து கை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி பாருங்கள். கலர் கொஞ்சம் கூட மாறாது. க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அப்பளம் பொரித்து அது மீதமாயிடுச்சு அப்படின்னா அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் ஒரு கவர்லேயோ டப்பாலேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 2-3 நாளாக ஆனாலும் அது நமத்து போகாது. நல்லா மொறுன்னு இருக்கும். அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த காய்கறி க்ளீன் பண்ணது, வாழைப்பழத்தோல், அப்புறம் இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணது இதெல்லாமே தூக்கி தூர போடாமல் இதில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. 2 நாள் கழித்து அந்த தண்ணியை செடிகளுக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா செடிகளுக்கு நல்ல ஒரு உரம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கேஸ் பர்னரை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு ஈனோ பேக்கெட் 1 ஃபுல்லாக போட்டுருங்க. கொஞ்சம் சோடா உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதை போட்டு அந்த தண்ணி ஆறுறது வரை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுற லிக்விடில் கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா பளபளன்னு ஆயிரும். இது மாதிரியே வாரம் ஒரு டைம் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா புதுசு மாதிரி பளபளன்னு சூப்பராக ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பட்டர் வாங்கிட்டு வந்த உடனே அது சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் பேப்பரை எடுத்தோம் அப்படின்னா அந்த பேப்பரில் கொஞ்சம் கூட பட்டர் ஒட்டாமல் வந்துடும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு தேவையானப்போ ஒவ்வொரு பீஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எடுத்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பட்டர் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கும் உப்பலாக வர்றதுக்கும் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு லைட்டாக தேய்ச்சிட்டு மேலே கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தேய்ச்சிட்டு மடக்கி போட்டு நார்மலாக சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் சப்பாத்தி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் உப்பலாகவும் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை லேசாக சூடு பண்ணிவிட்டு அதில் 2 கேண்டில் போட்டு சூடு பண்ணிக்கலாம். அது நல்லா மெல்ட் ஆகி வரும். அதுக்கப்புறம் அதில் இருக்க நூலை வேஸ்ட் பண்ண வேணாம், அது இருக்கட்டும். இந்த கேண்டில் நல்லா உருகுனதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் அளவு விக்ஸு சேர்த்துக்கிறேன். விக்ஸும் சேர்த்த உடனே நல்லா உருகிரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அது சூடோடையே இந்த கேண்டில் வச்சுருக்க அதே இதிலே ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன கப்பு மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. இது சூடாக இருக்கும் போதே இதில் ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 7-8-10 கூட சேர்த்துக்கலாம். அந்த கேண்டலில் உள்ள நூலையே இதில் போட்டு வச்சுக்கிறேன். இந்த கேண்டலை ஏற்றி வச்சோம் அப்படின்னா அந்த மூச்சு பிரச்சனை இருக்கவங்க, அப்புறம் சளி பிடிச்சிருக்கவங்களுக்குலாம் நல்ல இதாக இருக்கும். அதே மாதிரி கொசு தொல்லெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.